கடந்த 1959ஆம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த 9 காலேஜ் கிராஜுவேட்ஸ் ஈகர் டயர்லாவோட தலைமையில் ஒரு பனிமலை ஏறுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கிளம்ப போகிற கடைசி நிமிஷத்தில் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆர்கனைசேஷன் ஜோலோட்டாரியான்னு சொல்லி ஒரு நபரையும் இவங்களோட பயணத்தில் கூட்டிகிட்டு போக சொல்லி வலியுறுத்துகிறாங்க. இந்த ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 38 வயசாகுது. இந்த 9 பேரோட கம்பேர் பண்ணையில் இவருக்கு கிட்டத்தட்ட 15 வயசு ஜாஸ்தி. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நபர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனும் வேர்ல்டு வார் 2 அப்போ இவர் போரில் ஈடுபட்டிருக்காருனும் இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் இவர் எதுக்காக இந்த ஒரு பயணத்தில் இவங்களோட சேர்ந்து வராருன்னு சொல்லி இவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படலை. இந்த 10 பேரோட பயணத்தோட இலக்கே பனி நிறைந்த மலையோட உச்சியை அடையிறது தான். ஆனால் இந்த ஒரு பயணத்தில் என்ன நடக்க போகுதுன்ட்டு இவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த 10 பேரும் சந்தோஷமாக அவங்களோட பயணம் முழுக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டது மாத்திரம் இல்லாமல் தினசரி ஒரு டைரியில் அவங்களோட பயணத்தை பற்றின என்ட்ரிஸையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்க யாருக்குமே இதுதான் அவங்க பண்ண போகிற கடைசி டாக்குமெண்டேஷன்னு தெரியாமல் இருந்திருக்குது. கடந்த பிப்ரவரி 1, 1959 அன்னைக்கு இவங்க அவங்களோட கடைசி கேம்ப் சைட்டை செட் பண்ணியிருக்காங்க. இவங்க கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஒரு இடத்த தான் அங்கே இருந்த லோக்கல்ஸ் தி மவுண்டன் ஆஃப் டெத், மரணத்தின் மலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஒரு இரவில் நடக்க போகிற ஒரு சம்பவம் தான் வரலாற்றில் இன்னைக்கு வரையும் தீர்க்க முடியாத ஒரு மர்மமாக மாறி இருக்குது. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.